சரி, இந்த ரெண்டு வகைகளிலும் இந்த முகைவெடிப்பு ஏற்படுகின்ற இடமாக கடந்த 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக மத்திய கிழக்கு அரபு இஸ்ரேல் பிரச்சனை, பாலஸ்தீனியர் பிரச்சனை, ஈரான் பிரச்சனை, இவை எப்பொழுதுமே உண்டு. எனவே யுத்தம் இப்போ தொடங்கிவிட்டது என்று நினைப்பது தவறு. இப்போது தாக்குதல் யுத்தம் இந்த பிராந்தியத்தில் தொடர்ந்து 3/4 நூற்றாண்டுக்கு மேலாக நிகழ்கிறது. இந்த பிராந்தியம் தான் கடந்த 3/4 நூற்றாண்டுக்கு மேலான உலக ஒழுங்கின் ஈக்க தூக்கங்களை நிர்ணயிக்கும் தளமாக இருக்கிறது. இதை முதலில் நாம் கருத்தில் கொள்வோம். எனவேதான் இப்போது புதிய உலக ஒழுங்கை உருவாக்க வேண்டும் என்றும் அது அமெரிக்கா தலைமையிலான உலகம் என்றும் தேசிய நலனை அடிப்படையாக கொண்ட உலக ஒழுங்கு என்றும், அதாவது அமெரிக்கா என்ற தேசிய நலனுக்கு சர்வதேச நலனை உட்படுத்துகின்ற உலக ஒழுங்கு, சர்வதேச நலனுக்குள் அமெரிக்காவின் நலன் அல்ல. அதான் முதலில் இருந்தது. இப்ப அமெரிக்காவின் நலனுக்கு சர்வதேச ஒழுங்கை உட்படுத்துவது என்கின்ற ஒரு கோட்பாட்டின் கீழ் இந்த மாற்றம் நிகழ்கிறது. இந்த மாற்றத்தை நீங்கள் இலகுவானதாக தள்ளிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் இந்த மாற்றத்தினுடைய மிக நுணுக்கமான பின்னணிகள் உண்டு. இவற்றை போராடும் ஈழத் தமிழினம் மிகவும் கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். மேலிருந்த வாரியான அரசியல் பேச்சுக்களுக்கு அப்பால் அடிநீரூட்டமான அரசியலை பற்றி கலைக்க வேண்டும். நான் சாதாரண அறிவியல் என்றும், தண்ணீருக்கு நிலக்கிற மேலே நிலக்கிற அறிவியல் சாதாரண அறிவியல் என்றும், அடிநீரோட்ட அரசியல் அறிவியல் என்றும் இரண்டாக அறிவியலை பிரிப்பது உண்டு. இப்போது நான் உங்களுக்கு பேசுவது அடிநீரோட்ட அரசியல் அறிவியல் தான். எனவே இந்த அடிநீரோட்ட அரசியல் அறிவியலில் இப்போது அவர்கள் ஒன்றை திட்டவட்டமாக நம்புகிறார்கள். இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு உலக ஒழுங்கை உருவாக்கி விடலாம் என்று அவற்றை அவர்கள் முன்னுக்கு நிறுத்துகிறார்கள். அந்த முன்னிறுத்தலில் மத்திய கிழக்கில் அவர்கள் இந்த யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போது பாருங்கள், மத்திய கிழக்குக்கு முன்பு யுக்ரைன்ல அமெரிக்காவும் தலையிட்டது, நேட்டோ தலையிட்டது, யுக்ரைன்ல ரஷ்யாவும் தலையிட்டது. அங்கு அமெரிக்கா சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டது. சகதிக்குள் முழங்காலுக்கு கீழ் முழங்கால் வரைக்கும் அமெரிக்கா யுக்ரைன்ல மாற்றப்பட்டது. அங்கிருந்துதான் அமெரிக்காவின் இன்றைய புதிய உலக கொள்கையின் மாற்றத்துக்கான ஒரு புதிய இராணுவ சிந்தனை பிறந்தது. இதோ பாருங்கள், யுக்ரைனுக்குள் அமெரிக்கா மாற்றப்பட்டதும் அது நினைக்கிறது தவறான பிரதேசத்துக்குள் புகுந்து தாம் உலக ஒழுங்கை உருவாக்க முயற்சித்ததாகவும், ரஷ்யாவிடம் அந்த ஒற்றுமைய உலக அரசியல் மேலாண்மை மிக்க அரசியல் நிர்ணயிக்க முடியாது என்றும், ஏனென்றால் உலகத்தில் காணப்படுகின்ற அணுகுண்டுகளில் அரைவாசிக்கு மேல் ரஷ்யாவுடன் தான் உண்டு.